இலங்கையுடைய ட்ரெஷரியிலிருந்து 2.5 மில்லியன் டாலர் ஆனது ஹேக் செய்யப்பட்டிருந்தது. இந்த ஹேக் செய்யப்பட்ட சம்பவத்தோட தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படுகின்ற அதிகாரிகளில் ஒருவர் இன்றைய தினம் மரணம் அடைஞ்சிருக்கு. இவருடைய மரணம் தொடர்பாக தற்பொழுது சந்தேகம் எழுந்திருக்கின்றது. இவருடைய மரணமானது தற்கொலையாக இருக்கலாம்னு சொல்லி தற்பொழுது சந்தேகம் எழுந்திருக்கின்றது. இலங்கையுடைய ட்ரெஷரியிலிருந்து இந்த 2.5 மில்லியன் டாலர் ₹1 ₹2 இல்ல 2.5 மில்லியன் டாலர் ஹேக் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் எவ்வாறு நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த விடயத்துக்கும் இலங்கையினுடைய பினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கும், அதாவது நிதி அமைச்சகத்துக்கும் தொடர்பு இருக்குது. ஏன்னு சொன்னா, இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா 22.9 மில்லியன் டாலர் வெளிநாட்டு கடன் இருக்குது. வெளிநாட்டு கடன் கொடுக்க வேண்டியிருக்குது. எவ்வளவு? 22.9 மில்லியன் டாலர். இதுல பார்த்தோம்னு சொன்னா 2.5 மில்லியன் டாலரை ஒரு நாட்டுக்கு கொடுக்க வேண்டி இருந்திருக்குது. அந்த நாட்டுக்கு அந்த காசு போய் சேராம பார்த்தோம்னு சொன்னா வேற ஒரு தரப்புக்கு அந்த காசானது போய் சேர்ந்து இருக்கின்றது. இது எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இதை ஹேக்கர்ஸால இந்த விடயமானது செய்யப்பட்டிருப்பதாக அரசு தரப்புல சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா, எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லப்படுகின்ற ERD டிபார்ட்மெண்ட் சொல்லப்படுகின்ற ட்ரெஷரி பிரிவில் இருந்து பார்த்தோம்னு சொன்னா, அதனுடைய கணனி அமைப்புகள்ல உடைச்சிருக்காங்க. அந்த சிஸ்டத்தை உடைச்சு அதன் ஊடாக ஹேக் செய்யப்பட்டு இமெயில் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் மாற்றப்பட்டு அதன் மூலம் அந்த காசானது எவ்வளவு 2.5 மில்லியன் டாலர் ஆனது வேறொரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த காசு எந்த நாட்டுக்கு போய் சேர வேண்டிய காசுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு போய் சேர வேண்டிய காசு. ஆஸ்திரேலியாவுக்கு இந்த இலங்கையினுடைய மொத்த வெளிநாட்டு கடன் இருக்கு தானே 22.9 மில்லியன் டாலர். அதுல இருந்து 2.5 மில்லியன் டாலர் ஆனது ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பப்பட வேண்டிய காசு. அந்த ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பப்பட வேண்டிய அந்த காசை தான் இலங்கையினுடைய ட்ரெஷரியில இருந்து அந்த காசை வேறொரு தரப்புக்கு ஹேக்கர்ஸ் ஊடாக அனுப்பப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த சம்பவம் எப்ப நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, 2025ஆம் ஆண்டு டிசம்பர்ல இருந்து 2026ஆம் ஆண்டு ஜனவரி இந்த காலகட்டத்துக்குள்ளதான் இந்த விஷயமானது நடந்திருக்குது. இந்த விஷயம் எப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு இந்த விஷயமானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த விஷயம் எப்போ வெளியாக வந்திருக்கு, அதாவது மக்களினுடைய பார்வைக்கு இந்த விஷயம் எப்போ வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஏப்ரல் மாசம் 2026ஆம் ஆண்டு தான் இந்த விஷயமானது வெளியாக வந்திருக்குது. இதுல மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. இந்த 3 மாத காலமாக அரசாங்கம் ஏன் இந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்லாம மறைச்சாங்க சொல்லி முதலாவதாக மிகப்பெரிய ஒரு கேள்வி அரசாங்கம் மீது வைக்கப்படுகின்றது. சரி, இந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த விஷயமானது நடைபெற்ற அதே மாதங்களுக்குள்ளே இந்த விஷயமானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த பேங்க் டீடைல்ஸ் மேட்ச் ஆகவில்லை. அதாவது அனுப்ப வேண்டிய அக்கௌண்ட்டுக்கும் அனுப்பப்பட்ட அக்கௌண்ட்டுக்கும் வித்தியாசம் இருந்திருக்குது. அந்த வங்கி தரவுகள் வங்கி டீடைல்ஸ் பேங்க் டீடைல்ஸ் வித்தியாசமாக இருந்திருக்குது. அடுத்த விஷயம் என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அக்கௌண்ட் நம்பர், அனுப்ப வேண்டிய அக்கௌண்ட் நம்பர் வேற அக்கௌண்ட் நம்பராக இருந்திருக்குது. தானே பார்த்தோம்னு சொன்னா, இந்த டிரான்சாக்ஷன் ஆனது பார்த்தோம்னு சொன்னா ஒரு சந்தேகத்துக்குரிய வளமைக்கு மாறான ஒரு டிரான்சாக்ஷனாக இருந்திருக்கின்றது. இந்த விஷயங்களாலதான் இந்த விடயமானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா, இலங்கையினுடைய CID சைபர் செக்யூரிட்டி டீம், இதோட பார்த்தோம்னு சொன்னா சென்ட்ரல் பேங்க் மத்திய வங்கியும் இணைஞ்சு இந்த விடயம் தொடர்பாக தற்பொழுது விசாரணைகளை நடத்தி வர்றாங்க. இந்த விடயம் தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னா, ட்ரெஷரியில இருக்கிற சில அதிகாரிகள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதைத்தாண்டி பார்த்தோம்னு சொன்னா, இன்டர்னலா ஒரு கமிட்டி உருவாக்கி அதன் மூலம் விசாரணைகள் நடைபெறுகின்றது. இப்ப பார்த்தோம்னு சொன்னா, இந்த ட்ரெஷரியில இருந்து பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறாங்க. அந்த அதிகாரிகள்ல இருந்து ஒருவர் பார்த்தோம்னு சொன்னா இன்றைய தினம் மரணம் அடைஞ்சிருக்கிறார். அவருடைய மரணமானது பார்த்தோம்னு சொன்னா தற்கொலையாக இருக்கலாம் என்று சொல்லி தற்பொழுது சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னா, அதாவது இலங்கையினுடைய ட்ரெஷரியில இருந்து 2.5 மில்லியன் டாலர் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப வேண்டிய டாலர் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பாம வேறொரு அக்கௌண்ட் நம்பருக்கு போயிருக்குது. இது எப்படி சொல்றாங்கன்னு சொன்ன இலங்கை அரசாங்கம், ஹேக்கர்ஸ் ஊடாக ட்ரெஷரியில இருந்த சிஸ்டம் உடைக்கப்பட்டு அங்கிருந்த இமெயில் பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் மாற்றப்பட்டு இந்த காசு வேறொரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விடயம் மட்டும்தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. தாண்டி இன்னும் எத்தனை விஷயங்கள் அதாவது இலங்கையினுடைய ட்ரெஷரியில் இது வரைக்கும் எவ்வளவு காசு இருக்குன்ற விஷயம் கூட அரசாங்கம் சொல்றதா எங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே இலங்கையினுடைய ட்ரெஷரியில காசு இருக்கான்னு சொல்லி தற்பொழுது மக்கள் மத்தியில கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஏன்னு சொன்னா, இந்த விடயம் நடைபெற்று 3 மாதத்துக்கு பிறகுதான் இந்த விடயமானது மக்கள்கிட்ட பார்வைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதனால இன்னும் இது போன்ற எத்தனை விடயங்கள் நடைபெற்றிருக்கலாம், அந்த விடயங்கள் மக்கள்கிட்ட பார்வைக்கு கொண்டு வராமல் அரசாங்கத்தால மறைக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லலாம் எதிர்கட்சியில் இருக்கிறார்கள் தற்பொழுது கேள்வி எழுப்புறாங்க. இதுல நாங்க இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியிருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்ன பார்த்தோம்னு சொன்னா, மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த அரசாங்கத்தினை வீழ்த்துவது தொடர்பாக தன்னிடம் மிகப்பெரிய ஒரு திட்டம் இருப்பதாக பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது சொல்லியிருந்த விடயம் தற்பொழுது ஞாபகம் பெறுகின்றது. சரி, இந்த விடயம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை
கமெண்ட் செக்ஷனை பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.